போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவார்டு ஹாய் காய்ஸ், டே 2 மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து எங்கே போகிறேன், எதுக்காக சென்னை வந்தேன்னு சொல்லிட்டு அந்த சர்ப்ரைஸான விஷயத்தை நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் போகிற விஷயம் எனக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக, ஒரு பக்கம் நர்வஸாக, ஒரு பக்கம் பயமாக, 3 ஃபீலிங்காக ஒரு மாதிரி மிக்ஸிட் ஆகியிருக்கு. நான் அதுக்கு வந்து ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு வந்து இந்த வீடியோ ஏதாச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களை நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்து மீட் பண்ணுறேன். நான் வந்ததுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறேன், டீட்டெயிலாக எடுத்து நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாட்ச். நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவார்ட் தர போகிறாங்க. அறம் அவார்ட்ஸ் அறக்கட்டளை 2023 காம்படிஷன் நான் செலக்ட் ஆகி நான் அந்த அவார்ட் வாங்க போகிறேன். இதுதான் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னது. வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். இது நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்கு. அது நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக இதாமல் நீங்கள் பார்க்க வைக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக, நர்வஸாக, ஒரு பக்கம் பயமாக, 3 கலந்த ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு பக்கம் இதுக்கு கனவா நிஜமான்னு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ வந்து என் கிளம்புறது, இங்கே போய் ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாமே உங்களோட டீட்டெயிலாக நான் காட்டுறேன். எனக்கு பேச முடியுமா என்னன்னு தெரியல, பட் எல்லாம் விசுவலாக எல்லாம் வீடியோவாக வரும். பாருங்க மக்களே, வாங்க போவோம். ரெடி ஆயாச்சு, போவோமா? லெட்ஸ். அவங்க அங்கே போய்ட்டு மீட் பண்ணுறேன். ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அங்கே போய்ட்டு எனக்கு பேச முடியுமா என்னன்னு தெரியல. ஃபுட்டேஜ் மட்டும் பாருங்கள். எனக்கு வந்து இந்த அவார்டு வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். என் லைஃப்பில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணேன். எல்லாருக்கும் நன்றி. நான் கிளம்பிட்டேன். 9:15 ஆகுது. 10:30க்கு அங்கே இது 9:15 ஆகுது. நான் கிளம்பிட்டேன். வந்துட்டேன். 6 டிக்கெட். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட்டிங் உள்ள என்ட்ரி ஆக. நான் அந்த ஃபோட்டோ பூத்தில் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதை நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ரொம்ப நர்வஸாக இருக்குது. என்ன சொல்கிறது தெரியல. நான் வந்து உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன். நீங்க சார்ந்த துறையில வந்து நீங்க ஏதாவது ஒரு பங்காற்றி வேண்டும், இல்ல அப்படின்னா சமூக சேவை செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணி இந்த விருது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால இந்த விருதினோட மதிப்பு அதிலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சரா இருக்கீங்க, ஒரு கல்வியாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்க கல்வியில நீங்க என்னென்னலாம் வந்து உங்க மாணாக்கர்களுக்கு நீங்க போதிக்கும் போது என்னென்ன முறையெல்லாம் கையாண்டு போதிச்சிருக்கீங்க, அவங்கள வந்து ஃபுல் ஆல் சென்டம் பாஸ் பண்ண வச்சிருக்கீங்களா, இல்லை வந்து கஷ்டப்படுற மாணவர்களுக்கு நீங்க உதவி இருக்கீங்களா, இந்த மாதிரி உங்க துறையில நீங்க செய்திருந்தாலும் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த விருது வந்து இன்னைக்கு வழங்கப்படுகிறது. சேவை செய்திருக்காங்களோ அதுக்கான சரியான விருது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கேட்டகரைசேஷன் நான் போட்டு உங்களுக்கு இந்த விருது வந்து இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்க இருக்கோம். ஸோ அதனால ஒரு பேசிக்கா சில விஷயம் மட்டும், உங்களோட சீட்ஸ்ல உங்களுக்கு நேம் வந்து பேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவார்டீஸ்க்கெல்லாம் இங்க முன்னாடி இருக்க சீட்ஸ் எல்லாம் அவார்டீஸ் யாரு விருது வாங்குறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பாக்யராஜ் அவர்களை இந்த அரங்கத்திற்கு வருக என வரவேற்கிறோம். அவரே இன்னைக்கு வந்தாச்சு, சார் வந்தாச்சு. அவருடைய கையால நீங்க அனைவரும் இன்னைக்கு வந்து இந்த விருது வாங்க போறீங்க. மிக மிக மகிழ்ச்சி. ஒரு நல்ல பெரிய கைத்தட்டல் கொடுத்து ஐயாவை இன்னைக்கு வெல்கம் பண்ணலாம். மிக மிக மகிழ்ச்சி சார். இந்த விருது நிகழ்வுக்கு நீங்க வந்தது நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். மிக மிக நன்றி. அடுத்ததாக
மற்றும் ஒரு மாமனிதரும் நம்முடைய இணையர் அவரையும் வந்து மேடைக்கு கூட்டலாம். சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்ரீதேவ் நாராயணன் சார் அவர்களையும் வந்து மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். நியூஸ் ரீடர் 25 ஆண்டுகளாக வந்து நியூஸ் ரீடர்ல இருக்காரு, ஷாமா அகாடமியில இருக்காரு சார். ப்ளீஸ் வெல்கம் சார். we are very very grateful to have you here. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா சார்? Thank you so much for gracing the occasion sir. மேலும் மேலும் சிறப்பு சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த விருது நிகழ்வுல. once again அறம் செய்ய பிறப்பு அறக்கட்டளை வழங்கும் இந்த அறம் விருதுகள் 2023 அத்தனை பேரையும் பணிவன்போடு நான் வரவேற்கிறேன். ஒரு நல்ல கைத்தட்டலோட தொடங்கி வச்ச நாம ரத்த தான இலவச தகவல் சேவை மையம் திரு கே பாக்யராஜ் சார் அவருடைய திருக்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி ஒரு காணொலி காட்சி. சிறந்த தானம் இரத்த தானம் என்பார்கள். ஏனெனில் உடலில் ஓடும் உயிர் திரவம் ரத்தம். சாதி மதம் என வேறுபாடுகள் கலைந்து மனித இனத்தை ஒன்றிணைக்கும் மனித நேயத்தின் அடையாளம் ரத்தம். மனித உடலில் சராசரியாக 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். இரத்த தானத்தின் போது சில மில்லிகள் மட்டுமே எடுக்கப்படுகிறது. ஒருவர் தானமாக கொடுக்கும் ரத்தத்தின் மூலம் 3 பேரை காப்பாற்ற முடியும். கொலையாளி அளிக்கும் ரத்தம் சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள் என்று 3ஆக பிரிக்கப்படுகிறது. இவற்றை தனித்தனியாக பெறும் நோயாளிகள் மூலம் காப்பாற்றப்படுகின்றனர். இதனால் தான் இரத்த தானம் இன்றியமையாததாக இருக்கின்றது. ஜூன் 14ஆம் தேதியை இரத்த தானம் செய்பவர்கள் தினமாக உலகம் கொண்டாடுகிறது. அரசு சார்பில் தன்னார்வலர்கள் என ஆண்டுக்கு லட்சக்கணக்கில் இரத்த தானம் செய்தாலும் அதன் தேவை குறைவதில்லை. ஒருவருக்கு திடீரென ரத்தம் தேவைப்பட்டால் அவசர சூழ்நிலையில் என்ன செய்வார்கள்? இந்த கேள்வி நமக்கும் எழலாம். இன்றைய தொழில்நுட்ப காலகட்டத்தில் மொழிப்பொழுது உலகை உள்ளங்கையில் கொண்டு வந்து விடலாம். சமூக ஊடகங்களில் நமது தேவையை பதிவிடலாம். அவர்கள் இன்னும் சில 100 பேருக்கு தகவலை கொண்டு சேர்க்கலாம். ஆனால் அவர்களை யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை அழைப்பது? ஓராண்டுக்கு முன்னர் உள்ள தகவல் கூட உலா வரலாம். பதில் தராமல் பலரும் கடந்து போகலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கிறது அறம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை. பொதுமக்களின் கோரிக்கைக்கு இணங்க இது பற்றி ஆலோசித்த நமது குழு புதுவிதமான யோசனையை முன்னெடுத்துள்ளது. இதற்கென ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வந்துட்டு போன தடவை நான் வேலை வாய்ப்பு அதுக்குண்டான ஒரு விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ வேலை வாய்ப்பு மையமே வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த இரத்த தான ஒரு தடவை கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு தடவை எப்படி வாழ்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தலைவர் மாறிடு ஒருவர் பசிக்கிற வேட்டை தூங்குதே உன்னை தோக்கச்சுவாங்க பயப்படுறியானே நரிகள் கூட்டமோ உன் மனுஷன நம்பிக்கை இல்ல வழியில் கிடக்குதே. இங்க வாய் பண்றது நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் கச்சறது கிடையாது. குருதி ஆட்டமோ இது நம்ம ஆட்டம். காட்டில் நடக்குது. நீ ஏறி யார் ரகத்துல அது நம்ம காலம் ஆத்துக்கலாம். ஃபைனலி வாங்கிட்டேன். இன்னொன்று ஃப்ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அவார்ட் முடிஞ்சிருச்சு. அவார்டு வாங்கியாச்சு. இது கூட சேர்த்து ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேமை நான் அப்புறமா காட்டுறேன். அவார்டு வாங்கின வீடியோ இதில் வரும். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒளிரும் மாணவர்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. 1 hour later. ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட வந்திருக்கேன். ராவுத் பிரியாணின்னு சொல்லிட்டு பிரியாணி கிடைக்க வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். சரியான வெயிலுங்க.
மக்களே இப்போ நான் வந்து 2 சிக்கன் பிரியாணி ஒரு லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரட்டும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. அதுக்கு அந்த லாலிபாப்பும் வந்து விட்டது. லாலிபாப் வந்துருச்சு, சாப்பிடலாம். சாப்பிட போகிறேன். பிரியாணி இந்த ஒட்டான ஒரு கிடக்கு எல்லாமே நிறையாச்சு. இதோட அந்த விளாகை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதனால் தேங்க்யூ ஸோ மச். உங்களாலே தான் அந்த அவார்டு. சாப்பிட்டாச்சு, ஊருக்கு கிளம்புறேன். ஓகே, பாய். Tata, see you the next video. Tata, bye. ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கியிருக்கேன். ஓடிங் மாணவன் சொல்லிட்டு அவார்டு வந்திருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே. எனக்கு சப்போர்ட்டுக்கு என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. என் லைஃப்பில் சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இந்த அவார்டுக்கு நான் வந்து தகுதி இருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியுது. எனக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். பட் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, நான் பண்ண ஹார்ட் ஒர்க்கும் நான் பண்ண நிறைய லேர்னிங் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் முன்னாடி வச்சிருக்கேன் நினைக்கிறேன். நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கு, நிறைய இருக்கு. பட் அது எதுவுமே நான் வந்து கண்டுக்காம இவ்வளோ தூரம் ஓடி பண்ணுறேன்னா எனக்கு இந்த மாதிரி வங்கிக்காரங்க என்னை ரெகனைசேஷன் பண்ணி இந்த அவார்டு கொடுத்த அரௌண்ட் வாட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக என் ஃபேமிலிக்கு நன்றி. முக்கியமாக நண்பர்களாக ஜெயிக்கணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எனக்கு நடக்கக்குள்ள தான் தெரியுது. என் லைஃப்பில் 3 பேர் நண்பர்கள் இருக்கு. அது 3 பேருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க 3 பேர் தான் என்னோட பேக் போன். அப்புறம் காடுக்கு நன்றி. ஏன்னா அவர் இல்லாமல் இது வந்து என்னால் சான்ஸே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னது, ஒரு பக்கம் எமோஷனலாகவும் இதாக இருக்குது. இந்த அவார்டு இதே மாரி நீங்கள் எல்லாருமே வாங்குங்க, ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுங்க. இது எனக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து இதுமாரி அவார்டுலாம் போட்டு இன்னும் நிறைய உழைக்கணும், இன்னும் வாழ்க்கை நல்லா ஜெயிக்கணும், ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுன்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ. செகண்ட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் மார்க்ஸ். யார் கண்டு அஞ்சும்